ஸ்ரீ குருபியோ நமக. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளிய மந்திரமாவது நீரு என்னும் பதிகத்தை பற்றி இங்கு ஆராய்வோம். நீரு பூத்த நெருப்பு என்று ஒரு தமிழ்ச்சொல் உண்டு. அதாவது அணையாத கண்ணுக்கு தெரியாத நெருப்பின் மீது லேசாக சாம்பல் நீர் படியும், பூக்கும். இதையே நீரு பூத்த நெருப்பு என்பார்கள். அதுபோன்று ஒவ்வொருவரின் உயிர் வித்தாக அணையா விளக்காக அவரவர்களின் புறக்கண்களுக்கு புலப்படாத தன்மையில் நீர் பூத்த நெருப்பாக அவரவர்களின் தேகத்தின் மைய பகுதியில், அதாவது நாபிக் கமலத்தில் சிவம் ஜோதியாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. குருவே சிவமென கூறினான் நந்தி என்னும் திருமூலரின் திருமந்திர சொல்படி, குருவே சிவமென கூறினான் நந்தி என்னும் திருமூலரின் திருமந்திர சொல்படி ஒருவருக்கு சிவனருள் குருவருளாகவே கூடின் அத்தகையவருக்கு மந்திரமாவது நீரு. இந்நீரு சிவாய நம என்னும் பஞ்சாட்சர மந்திரமாக வெளிப்பட்டு அது அவர்களின் மனதில் திறனாக வானவர் மேலது நீரு. அருளாளர்கள் என்று சொல்லப்படுகிற வானவர் மேனி முழுவதும் உள்ளதாக தந்திரமாவது நீரு. மனதில் உருவான மந்திரத்திறன் தந்திரமாக, அதாவது அவர்களது உருவம் தன்னில் திறனாக, ஆற்றலாக வேதத்தில் உள்ளது நீரு. அதுவே வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாக போதம் தருவது நீரு. அதுவே சிவபோத மெஞ்ஞானத்தை தருவதாக புண்மை தவிர்ப்பது நீரு. அத்தகைய சிவபோத மெஞ்ஞானத்தால் மீண்டும் பிறத்தல் என்னும் இழிவு ஏற்படாத வண்ணம் தவிர்த்து விடுவதாக தகுவது நீரு. வாசியால் சிவாய நம என உள்ளும் புறமும் ஒத்து ஒருங்கிணைத்து ஓதத்தகுவதாக உண்மையில் உள்ளது நீர். அதனால் உள்ளிருக்கும் உண்மையில் உண்மை உள்ளதாக பரவ இனியது நீரு. அவ்வாறு சத்தியத்தில் ஓதுவதால் நீரு உடல் முழுவதும் பரவி இனியதாக காண இனியது நீரு. அவ்வாறு பரவி உள்ளதை மதிப்படைத்த அகக்கண்களால் காணும்போது இனியதாக பேச இனியது நீரு. இடைவிடாது சிவாய நம என்னும் வாசியால் பேச அச்சொல்லே இனியதாக அருத்தமதாவது நீரு. அதன் காரணம் பொய் உடம்பு பொன்னார மேனியாக. அருத்தமம் என்பதற்கு பொன் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. பொருத்தமாவது நீரு, அதாவது மெய்யுடன் உயிர் பொருந்தி உயிர்மெய் எழுத்தாக பயிலப்படுவது நீரு. அதன் மூலம் பிறவாமை என்னும் அரும்பெரும் வேற்றை பெற்று தேர்ச்சி அடைவதாக பாக்கியமாவது நீரு. அதுவே அரும்பெரும் பாக்கியமாவதாக, கிடைத்தற்கரிய அரும்பெரும் பாக்கியமாவதாக துயிலை தடுப்பது நீரு. உறங்குவது போலும் சாக்காடு என்னும் திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு ஏற்ப இறப்பு என்னும் துயிலை
தடுத்து, இறப்பு என்னும் துயிலை தடுத்து மரணமில்லா பெருவாழ்வை கொடுப்பதாக உள்ளதை மரணமில்லா பெருவாழ்வை கொடுப்பதாக உள்ளதை ஆற்றலும் பிறரை கொள்ளும் வலிமையும் உடைய விடையின் மீது ஆற்றலும் பிறரை கொள்ளும் வலிமையும் உடைய விடையின் மீது ஏறி வரும் ஆளவாயான் திருநீற்றை போற்றி புகழியில் விளங்கும் பூசுரனாகிய ஞானசம்பந்தன் சைவத்தின் பெருமையை தெரிவித்து பாண்டியன் உடலில் ஏற்றிய தீமை விளைவித்த பிணி தீருமாறு சாற்றிய சிவனருள் கூறில் அச்சிவலோகமாமே என்னும் திருமூலரின் திருமந்திரப்படி சிவாய நம என்னும் பஞ்சாட்சர மந்திர தன்மையாகவே இருக்கும் இத்திருநீர் பதிகப் பாடல் 10ஐயும் கூறில் ஓதவல்லார் சிவனருளால் சிவஜோதியில் கலந்து அச்சிவலோக மகளாம். திருச்சிற்றம்பலம்.